ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கொரோனாவிலிருந்து பூரணமாக குணமடைய எத்தனை நாள் ஆகும் மற்றும் குணமடைந்த பின் சகஜ வாழ்க்கைக்கு எப்படி திரும்புவது அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொரோனா வைரஸ் தொற்று நம் வாழ்வில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. படுக்கைகள் மற்றும் ஆக்சிஜன் பற்றாக்குறையுடன் நாட்டில் ஒவ்வொரு நாளும் 3 லட்சத்திற்கு அதிகமான வழக்குகள் பதிவாகின்றன. ஆனால் மருத்துவர்கள் கூறுகையில் கோவிட்-19 நோயாளிகளில் 80% அதிகமானோர் வீட்டிலேயே குணமடைந்து வருகின்றனர். உங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்தாலும் மருத்துவமனைக்கு விரைந்து செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஒருவர் தங்கள் மருத்துவருடன் கலந்தாலோசிக்க வேண்டும். பின்னர் அவர்கள் வீட்டில் தனிமையில் இருக்க வேண்டுமா அல்லது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டுமா என்று முடிவு செய்ய வேண்டும். கோவிடிலிருந்து மீண்ட பிறகு நோயாளிகள் எதிர்கொள்ளும் மற்றொரு சிக்கல் உள்ளது. அது கடுமையான பலவீனம். அதை எப்படி சமாளிப்பது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குணமடைந்த பின் என்ன செய்ய வேண்டும்? லேசான கோவிட்-19 அறிகுறிகளை கொண்ட நோயாளிகள் குணமடைய 2 வாரங்கள் ஆகும். அதே நேரத்தில் மிதமான மற்றும் கடுமையான தொற்று நோயாளிகள் குணமடைய 4 வாரங்கள் ஆகும். ஆனால் கோவிட் வைரஸிலிருந்து மீண்ட பிறகும் பெரும்பாலான மக்கள் உடல் பலவீனத்தை அனுபவிக்கின்றனர். இத்தகைய சூழ்நிலையிலிருந்து விரைவாக மீண்டு வர ஆரோக்கியமான உணவு மற்றும் நீரேற்றம் போன்ற அடிப்படையான விஷயங்கள் மக்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கொரோனாவிலிருந்து மீண்ட ஒருவர் அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது மீண்டு வந்திருந்தால் கொரோனா வைரஸ் தொற்றுடன் தொடர்புடைய பலவீனத்தை சமாளிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மேற்கொண்டு பார்க்கலாம். பல வகை பழங்களை உண்ணுங்கள். மாதுளை, ஆரஞ்சு, ஆப்பிள் மற்றும் பப்பாளி போன்ற புதிய பழங்களுடன் உங்கள் நாளை தொடங்குவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பும் பிற பழங்களையும் சேர்த்து கொள்ளலாம். நீங்கள் பழச்சாறு குடிக்க முயற்சி செய்யலாம். இது பலவீனத்திலிருந்து விடுபட உதவும். பல வகை காய்கறிகளை சாப்பிடுங்கள். காய்கறிகளை உட்கொள்வது உடலுக்கு அவசியம். ஒருவர் மதிய உணவு மற்றும் இரவு உணவின் போது பல்வேறு வகையான காய்கறிகளை சாப்பிட வேண்டும். கீரை, கேரட், தக்காளி, பீட்ரூட் சாறு ஆகியவற்றை உள்ளடக்கிய காய்கறி சாற்றையும் ஒருவர் குடிக்கலாம். இவை தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்தவை. இவை உங்களுக்கு ஆற்றல் தரும். சூடான பால் குடிக்கவும். இரவில் தூங்குவதற்கு முன்னால் மஞ்சள் போட்டு காய்த்த சூடான பால் குடிக்கவும். எலும்புகளை வலுப்படுத்தவும் உடலில் இருந்து பலவீனத்தை அகற்றவும் பால் உதவுகிறது. புரதம் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்த உணவுகளை உண்ணுங்கள். ஆரோக்கியமான மற்றும் விரைவான மீட்புக்கு புரதம் நிறைந்த உணவை உட்கொள்வது முக்கியம். ஜீரணிக்க எளிதான விஷயங்களை உண்ணுங்கள். இதனால் பலவீனமான உடல் உணவை ஜீரணிக்க கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. நீரேற்றமாக இருங்கள். நீங்கள் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியதைப் போல உணரவில்லை என்றாலும் உங்களை நன்கு நீரேற்றமாக வைத்திருப்பது முற்றிலும் முக்கியம். தண்ணீரை தவிர இளநீர், பழச்சாறுகள் போன்றவற்றையும் குடிக்கலாம். நுரையீரல் பயிற்சிகளை செய்யுங்கள். உங்கள் நுரையீரலை வலுப்படுத்த கோவிடிலிருந்து மீண்ட பிறகு நீங்கள் நுரையீரல் பயிற்சிகளை மேற்கொள்வது மிகவும் முக்கியமானது. எளிமையான சுவாச பயிற்சிகளை செய்யுங்கள். அடுத்தது, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.